அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் பண கஷ்டம் இருக்குதோ, பணம் எங்கள் வீட்டில் டபுளாக பெருகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பணம் நல்லாவே சேரும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு, என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். இன்று டிசம்பர் மாதத்தின் 20ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 5ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டுக்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள். அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா மார்கழி மாதமே பெருமாள் வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். அதில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய 520 அப்படிங்கிற நம்பருக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மார்கழி மாதத்தின் 5ஆம் தேதி இங்கே 5ன்னு கிடச்சிருது. அடுத்த ஆங்கில தேதி பாருங்கள் 20. இது அப்படியே நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். 520 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த எண்ணை பயன்படுத்தி தான் ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். இது எந்த நேரத்தில் செய்யணும், யாரெல்லாம் செய்யலாம், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதை நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தடுத்து மற்ற நேரத்தில் செய்யலாம். நமக்கு ராகு காலம் காலையிலே முடிஞ்சிருச்சு. யமகண்டம் மட்டும் மதியம் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் இருக்குது. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க. தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு துண்டு பட்டை தேவைப்படுது. சுருள் பட்டையோ சாதாரண பட்டையோ ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க. இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இதை நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கணும். அடுத்து ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கணும். ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும். அதனால் நம்ம ரூபாய் நோட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. 10 ரூபாய், 20 ரூபா, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு அந்த ரூபாய் நோட்டை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, ரூபாய் நோட்டை எப்போவுமே நம்ம எடுத்து உடனே என்ன பண்ணணும்னா, அதில் இருக்கிற சுருக்கங்களை எல்லாம் போக்கிட்டு அதில் இருக்கிற சீரியல் நம்பர் ஆகட்டும், அந்த ரூபாயினுடைய மதிப்பாகட்டும் எப்போதுமே நம்ம பார்க்கணும். முன்ன பின்ன திருப்பி பார்க்கணும். நீங்கள் 10 ரூபா எடுத்துக்கிறது காட்டிலும் 20 ரூபா நோட்டு பயன்படுத்துறது சிறப்பு. ஏன்னா 20 ரூபாய் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும். இது குபேரர் வசியம் ஏற்படுவதற்கு உதவும். இப்போ ஒரு சில நாடுகளில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரன்சி 20 ரூபா அப்படின்ட்டுலாம் இருக்காது. வேறு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு க்ரீன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மொத்தத்தில் க்ரீன் கலராக எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? நான் இப்போ இந்திய மதிப்பில் 20 ரூபான்னு சொன்னேன். நீங்கள் உங்கள் நாட்டு காசு எது க்ரீன் கலரில் இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. இது கம்பல்சன் கிடையாது. இது ஒரு டிப்ஸு மாதிரி தான். ஏன்னா இதுக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி, அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ ஒரு 1000 ரூபாய் நோட்டு தான் எங்கள் ஊரில் க்ரீன் கலரில் இருக்குதுங்கும் போது நீங்கள் 1000 ரூபாயும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணுன்ட்டு எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா நமக்கு ஏதாவது எமர்ஜென்சிங்கும் போது நம்ம எடுத்து செலவு பண்ணுவோம். அப்போ நம்ம இவ்வளோ பெரிய தொகையை யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு அமௌண்ட்டையும் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணீங்க, சுருக்கமெல்லாம் போக்கிட்டு முன்ன பின்ன அந்த நம்பர்லாம் படித்தாச்சு. அடுத்து இந்த பட்டை இருக்குது இல்லையா, இந்த பட்டையில் கவுண்ட் 520 அப்படிங்கிற சுவிட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கோங்க. நம்ம வெறும் 520 மட்டும் எழுதினாலே நல்ல பலன் தான் கிடைக்கும். இருந்தாலும் கவுண்ட்டை நம்ம கூட சேர்த்துக்கும் போது இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. டபுளாக சேரணும்னு சொன்னோன்னு இல்லையா, அதுக்காக தான் கவுண்ட்டு 520. இல்லை கவுண்ட்டுங்கிறது கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் எழுதிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 520 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்து இந்த ரூபாய் நோட்டுக்குள்ளார இந்த பட்டையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே உள்பக்கம் பார்த்த மாதிரி, நம்மளை பார்த்த மாதிரி அப்படியே இந்த பட்டையை மெதுவாக உள்பக்கம் பார்த்த மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க. நல்லா டைட்டாக சுற்றிட்டு ஏதாவது ஒரு நூல் போட்டு சுற்றுறதுனாலும் தாராளமாக சுற்றிக்கலாம். அப்படி நூல் போட்டு கட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் பிளாக் கலர் தவிர வேறு எந்த நூல் வேணாலும் பயன்படுத்தலாம். ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம், பர்பிள் யூஸ் பண்ணலாம், அதே போல் க்ரீனு, ரெட்டு, ஒயிட்டு இது மாதிரி யூஸ் பண்ணலாம். பிளாக்கு மட்டும் வேண்டாம். பிளாக்கு, ப்ரௌனு இந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா சுற்றிக்கோங்க. அடுத்து உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு நம்ம அந்த கவுண்ட் 520ன்னு எழுதணும் இல்லையா, அது எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லுங்கள். சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரி கற்பனையும் பண்ணுங்கள். அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க.
மேக்ஸிமம் நீங்கள் சின்ன அமௌண்ட் இப்போ ஒரு 20 ரூபாங்கிறது ஒன்றும் உங்களுக்கு அவ்வளவு வந்து தேவைப்படாது. அதனால் நீங்கள் செலவு பண்ணி எடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் வேறு நாட்டை சார்ந்தவங்க ஒரு 1000 ரூபாய் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா அது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு 21 டேஸாவது நீங்கள் செலவு பண்ணாத மாதிரி இருக்கணும். சரிங்களா? அது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து 21 நாளாவது இது நம்ம செலவு பண்ணக்கூடாது. அப்படியே தான் வந்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த 21 நாளுக்குள்ளாரையே உங்கள் கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே உங்களுக்கு டபுளாக பெருக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இதனுடைய எனர்ஜி லெவலை வந்து கெடுக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொன்னது. சரிங்களா? இப்போ இந்தியா ரூபாய் மதிப்புங்கும் போது 20 ரூபா ஒன்றும் அவங்களுக்கு பெரிய தொகையே இருக்காது. அதனால் அவங்க அது வரைக்கும் தாராளமாக வச்சுக்குவாங்க. நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இலங்கையிலே ஏதோ சம்திங் கண்ட்ரியில் க்ரீன் கலரில் தான் 1000 ரூபாய் நோட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் 1000 ரூபாய் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 21 நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் தேவைப்படுமா படாதாங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதனுடைய அந்த ரூல்ஸ் என்னென்னா 21 டேஸ்க்கு நம்ம இந்த பட்டையும் காசையும் வந்து பிரிக்கக்கூடாது. ஒன்றா சேர்த்து கட்டி தான் வைக்கணும். அதுதான். சரிங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. 21 நாட்கள் கழித்து நீங்கள் இந்த பட்டையை கால்படாத இடத்துல தூக்கி போட்டலாம். இந்த காசை நீங்கள் உங்களுடைய பர்சனல் யூஸுக்கு வச்சுக்கலாம். அது வரைக்கும் இதை பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 21 டேஸ்லேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இருக்கிற பணமெல்லாம் டபுளாக வந்து பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையோடு எல்லாருமே செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் வந்து கிடைக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.